Assalamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு வீக்கெண்ட் vlog. இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா வீக்கெண்ட் வந்து தீபாவளின்றனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஈவினிங் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து சில கிளிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச்சில் வந்து நான் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ட்ரை பண்ணேன். அதோட பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொட்டலம் ரெசிபி. அந்த ரெசிபியை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ அரிசியும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வைக்க போகிறேன். 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 5 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி குக்கரில் கூட ரெடி பண்ணலாம். ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். எண்ணெயில் வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கோகோனட் ரைஸ் மாடலில் பண்ணுறேன். நீங்கள் வந்து புலாவ் பண்ணலாம், இல்லைன்னா கீ ரைஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது கூட புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 2 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறனால 3 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ரைஸ் குக் பண்ண விட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் கறி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து 1/2 kg வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, உங்ககிட்ட மிளகாய்த்தூள், தனியாத்தூள் வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கலந்ததை வச்சுருக்கிறனால 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி விடுன்றனால நான் வெறும் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன்.
நம்மளோட சிக்கன் ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வாழை இலையை வந்து ஹீட் பண்ணணும். வாழை இலையை நம்ம டபுள் சைட் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆம்லேட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பிளேட் பண்ணுன்றது நான் காட்டுறேன். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு லேயராக வைக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனோட கிரேவி வந்து நெக்ஸ்ட் லேயர் வைக்கணும். அதுக்கு மேலே திரும்பி ரைஸ் வைக்கணும். ஸோ இது எல்லாமே லேயர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டுக்கு நடுவில் வந்து இந்த ரைஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வாழை இலையை ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தவாவில் வந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து குக் பண்ணணும். ஸோ அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த ரைஸ்குள்ளே போகும். ஸோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு வீக்கெண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் கிளிப்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay safe, and thank you for watching.